போச்சு. குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம். ராத்திரி தூங்குவேன் ஊத்துக்கிறேன். நான் தலையா இருந்தேன். இப்ப அதுக்குள்ள யார் கொடுத்தது உனக்கு? குடிச்சாலும் நிதானம் தவற குடிகாரம் பெத்த மகனே. இங்கேயோ பொங்கலுக்குள்ள சத்தம் கேட்குது. ஆஹா, என்ன அகலமான பெண்ணு. ஆஹா, ஏய் அழகான பெண். அழகான பொண்ணியா? அகலமா? இவளை வர்ணிக்கிறேன் பாரு. எப்படி வர்ணிக்கிறேன்? எப்படி? கோடி அருவி கொட்டுது அது பொம்மாலே. கொம்மாலை கோத்தாலைங்கிற அவரை போய் அப்பா பாருக்கிறேன். அப்ப வேற மாதிரி வர்ணிக்கிறேன். கூட மேல கூட வச்சு கூட என்ன கூட்டி தண்ணிய போட்டுட்டு மாத்தி மாத்தி பாடுற. ஒத்தையிலேங்கிறதுக்கு வேற மாதிரி பாடுற. சொல்லிட்டாலே இவ காதல சொல்றேன். மாமா ஒரு ரவண்டு எலுமிச்சம்பழம் வேணுமா? நாளைக்கா வேணுமா? எல்லுக்கா வேணுமா? மாட்டா வேணுமா? ஏய், என்னமா மாசமா இருக்கிற மாதிரி இங்க பெட்டியில வந்து கக்க வர்றாப்ல. அப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன். ஐயையோ உனக்கு ஊதி வாங்க சங்கு. காதல் பாத்தியா? ஐயையோ போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனோ நாடு கண்டே. குடியார மேல சொல்லாத சொப்பனோ நாடு கண்டே. இது தேவையானே? எதுக்கு? ஏய், அந்த கையிலேயே மாட்டிக்கிறேன். உதவி பண்ணுமா? ஓ பாவம். ப்ளீஸ் ஒரு தடவை. என்னதான் குடியார மகனானாலும் நம்ம குடிமகன் தானே. என்னது இது? மூதேவி. அது கையில் இல்ல, துண்டு. துண்டு எது கையில் எதுன்னே தெரியாம வந்திருக்க. எவ்வளவுதான் குடிச்ச? எவ்வளவுதான் குடிச்ச மூதேவி பயிர? இப்படி அவனை மாட்டி விடணுமா? இங்க கூட வேற மாதிரி கேக்குறியா? பேரன்பு மைக்ல சொல்லியா? ஏய், அப்படி மைக்ல இங்க இருக்கு மைக்கு. பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே. பேரன்பு கொண்ட பெரியோர்களே. பெரியோர்களே சொல்றது அப்படி சொல்றியா? அருமை தாய்மார்களே. அருமை தாய்மார்களே. எல்லாரையும் இந்த சபையில நான் விழுந்து எல்லாத்தையும் செஞ்சு வாய்க்கால் புண்டா போம்பியா? விழுந்து கும்பிடுறேன். விழுந்து கும்பிடுறியா? ஆனது ஆயிப்போச்சு. சரி, எப்படி நான் 5 மணி நேரத்துல போக தெரிஞ்சிடறேன். அதுக்கப்புறம் நாடகத்தை நடத்திடுவோம். சரியா? என்ன பண்ற? நல்ல சோத்த திண்டாப்புல வந்து காலைல காசு கொடுத்துருவா. உனக்கு ஒரு பொழப்ப. சாப்பாடுக்கு சாப்பாடு, காசுக்கு காசு. நல்ல நல்ல பண்ணி பியதுங்க மாதிரி தின்ட்டு வந்திய. யார் விட்டு காசு? உங்க அப்பா விட்டு காசா? உங்க அத்தை விட்டு காசா? இந்த அம்மா எதுக்கு என்னை பாராட்டுறாங்க? பாராட்டுறாங்களா? உன்னை வைதியா மானக்கட வைதியா? உன்னைய அவங்க சொல்றது கூட பாராட்டுற மாதிரி இருக்கு உனக்கு. உன் முகர கட்டைக்கு அழகான பொம்பளை பிள்ளை காரி துப்புனால் தேவா முத்திரம் புடியா? ஐயோ, இன்னைக்கு வந்து மாட்டினது பாரு என் கரகம். காலை விடு, காலை விடியா? என்னைய கிழக்க மேற்க போற? ஆமா, மீன் அரைக்க போறாங்க. உங்களதான் கூப்பிடுறாங்க. குடியா? எனக்கு பிடிக்குமா? எந்திரியாமா? காலு கூட தெரியல. ஐயோ, உன்னையெல்லாம் பாவம் கட்டிக்கிட்டு அந்த பொன்புல எப்படி பழைக்குதோ. ஓ மோர கட்டையெல்லாம் பொண்டாட்டி ஒரு கேடு.
நல்ல காலை முடியா காலை முடிய தூக்க பக்கிற முடியலையா? என்னையா சரக்கு அடிச்ச? மாவீரனா மதுரை வீரனா முகர கட்ட வேற நல்ல சரக்கு அவனுக்கு பிராண்டட் கிடைக்கல. நல்ல பிராண்டட் நீங்க சொல்லுங்க. நல்ல சரக்குன்னு உனக்கு தெரியாதா? அட மூதேவி 1848 எக்ஸோ எம்சி எக்ஸ்பிரஸ் இசட் நெப்போலியன் பக்காளி லெமன். ஏங்க இந்த சரக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? என்ன செய்யறது? எப்போ நான் குடிகார புருஷனை கட்டிக்கிட்டனோ அன்னையில இருந்து இந்த பாட்டெல்லாம் கொண்டு போய் போடையில பேரை படிச்சுக்கிறது. அந்த பாட்டுல 50 பைசா கூட ஐஸ்கார் வாங்க மாட்டேன்றியா? அகட்டி பிடிங்க, அகட்டி பிடிங்க, எல்லாம் அகட்டுங்க. இன்னும் வந்து அகட்டு, இன்னும் வந்து வெரி குட். அப்படி முகர கட்டிய பாரு, உன்னையெல்லாம் திருத்த முடியாது. வாட் இஸ் ப்ராப்ளம்? வாட் இஸ் ப்ராப்ளம்? ஒக்கா ப்ராப்ளம். ஐ ரெஸ்பெக்ட் ஐ ரெஸ்பெக்ட். ஏய் உள்கமா ஓடி போய் ஏதாவது தூக்கி எரிஞ்சிட போறேன். வேணாம் வேணாம். ஏய் குடிகார நாயா போ மாட்டே. நாயே நாளும் பேரனாலும் இன்னைக்கு நீங்க என்ன சரக்கு அடிச்ச? வாட தாங்க முடியல, இப்படி அடிக்குது கருமத்தை. மேடம் நான் அன்னைக்கே சொன்னல உன்னைய வாட வர சரக்கு பக்காடி லெமன் வாங்கி அடி. அது லெமன் ஃப்ளவர் நல்லா இருக்கு, ஆப்பிள் ஃப்ளவர் நல்லா இருக்குல்ல, கேக்குறியா? ஏய் நமக்கெல்லாம் இது ரேட் எவ்வளவுங்க? ரேட் எவ்வளவுங்க? ரேட் ஒண்ணும் இல்ல, ஒரு 280 ரூபா தான். நமக்கெல்லாம் ஒருவேளை பார்வையில வேலை பார்த்தா தண்ணி கேனோட 300 ரூபா முடிஞ்சு போச்சு. மேடம் எங்க இருந்து வர்றீங்க நீங்க? நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் நேரம் ஒயின் ஷாப்ல இருந்து வரேன். நாங்க இமயமலையில இருந்தா வர்றேன். நாங்கெல்லாம் எங்க ஊர் திருச்சியில இருந்து வரோம். அப்படியா? மேடம் இன்னைக்கு கரகத்தை பார்த்த குடியார பார்த்த மாதிரி என்ன பொட்ட பொறிக்க நாயா? உனக்கு அறிவு இல்ல, சூடு இல்ல, சோத்த விட்டு சுண்ணாமத்திக்கிறியா? வந்துட்டு கிளுக்கிழு ஆட்டுக்கிட்டு இந்த பொழப்புக்கு இப்ப என்னைய வந்து இடிச்சனால பரவாயில்ல, ஒரு பஸ்ஸோ லாரியா வந்து உன்னை இடிச்சுன்னா என்ன ஆகும்? ஏண்டா குடியார பேர ஒரு பஸ்ஸுக்கார வந்து இடிச்சாலும் என்ன செய்வேன், ஒரு லாரி கடை இடிச்சாலும் என்ன செய்வேன்? நேரம் நஞ்சு பேர்ல பைப் பஸ்ல அடிச்சு பட்ட நாய் பாட்டம் மறுபடியும் விடிச்சுட்டேன். கையில் கட்ட போறியா? ஆனா நீ இப்படிக்கே கட்ட மாட்ட கைலிய. அதை 2ஆ கிளிக்காம நீ வீட்டுக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன். கட்டிட்டியா? பரவாயில்ல, நல்ல சோற கை தருங்க. கையில கட்டிட்டாப்ல. எங்கேயா சட்டையை கொண்டு போய் எதுல திணிக்கிறையா? சட்டையை கையில போடுங்க. உள்ள முடியா? மட்டும் ஒரு கிளிய கிழிச்சு கொடுவாரு பாவம். ஒரு ஆளு வளர்ந்திருக்கானே, ஒரு மூளை வளர்ந்திருக்கா. தண்ணியை போட்டு நினைக்கிறியா? அப்புறம் என்ன? ஒரு விழிப்புணர்வுக்காக வந்து இந்த மாதிரி தண்ணியை போட்டு இப்படி ஒரு பொம்பளைக்கு போனா இப்படி அசியப்படணும், அதுக்காக வந்திருக்கேன். இதை தெரியணுங்கிறதுக்காக. அதுக்காக என்ன வந்து கேட்க ஒரு பொம்பளை தூக்குமா தூக்குமா நல்லா தூக்குமா. இன்னும் கொஞ்சம் தூக்குமா சுரேஷ், இன்னும் கொஞ்சம் தூக்குமா சுரேஷ். பேஞ்ச மழை ஏன் நின்றுச்சு இப்பதாண்டா தெரியும். ஏன் இப்படி பொம்பளை தூக்கி இருந்தது நீ சபையில கட்டலாம்? அப்படி பேசாது, பொங்கு கலையும்டா. நான் எல்லாம் ஒரு ஊர்ல கால் எடுத்து வச்சேன்னா சும்மா அடிக்கும். சடச்சடன் மழை பெய்யாது, சடச்சடன் உன் சேச்சிக்கு நீ பேஞ்சாத்தியா? நான் எல்லாம் ஒரு விளக்கு ஒரு வீட்டுல போய் குத்து விளக்கு ஏத்துனேன். அந்த வீடு அவளை செகஜோதி புடிச்ச விட புடிச்சு கப்ப கப்பன்னு எரியும். என்னன்ற எது பேச ஏக்கு இப்படியா பேசிருக்க? ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, ரொம்ப அதிகமா பேசிருக்க, ரொம்ப ஓவரா பேசிருக்க. பார்த்து பேசு. போட்டு ஆனந்தராச புடிச்சு புட்டு வச்சு பூணு தெரிச்சு போயிடும். இங்க குடுக்குற கூட அங்க அறுபடி விட்டு போகும். இங்க குடுத்தாலும் பாத்தீங்கன்னா மானாமாரில வியாதியானு கத்திட்டு விடுவேன். குடுத்தா பாத்தாட கொஞ்சம் பாலை கக்கணும் பாத்துக்க. ஓஞ்சி குடுத்தா நப்பத்தா மட்டில ஒருத்தர் வியாதியானு கத்துறேன். என்ன என்ன பொம்பளை கிளக்காரமா? ஏ அங்கிருப்போமா? யாரு கிட்ட என்னடா இங்க கட்டு வாரு, அங்க தூக்குதா? அத்தாடி அங்க வாரு, அவ சைஸுக்கு போட்டாலே பெட்டி. அம்மா பெட்டி பேசுற. நீ குளிப்பியா குளிக்க மாட்டியா? அதுக்குள்ள மனுஷங்க குளிக்கணும். அழுக்குல அதை குளிக்க மாட்டேன். அக்கில எந்த வாழை வருது? வந்துவாரு நின்னுவாரு. இருக்கு வேணுமா? நின்னுவாரு. என்ன அடி சும்மா இருந்த சிறுகுருவிக்கு சோட்ட போட்டாச்சு, சும்மா இருந்த சிறுகுருவிக்கு சோட்ட போடுறாரு. அது
மச்சில போட்டு பையா விட்டு போஸ்ட் ஆபீஸ் பெட்டின்னு இருக்காங்க. அதுக்குதான் சொல்லியிருக்காங்களா சங்கரத்துக்கு புள்ள வச்சு வெங்கட்ராமான்னு பேர் வச்சாங்க. அதுக்குதான் சொல்லியிருக்காங்க ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டு சமா டாப்பான்னு 12:45 போட்டு சும்மா இருக்கிற சிட்டுக்குருவி இருக்குல்ல அதுக்கு ஏன் ஜோத்த போனவே அது கொண்டே ஆடிட்டு கொத்த வருவானே. புண்ணியத்துக்கு கடை வெட்டி பிள்ளைக்கு புடுக்க சுட்டு கொடுத்தாங்க. அந்த கதையை பேசக்கூடாது. வித்தாரங்களை வர உடைக்க போனாலும் கத்தா நம்மளுக்கு கொத்தோட வந்துச்சான். ஏன் இப்ப போட்டி இல்ல நீ பேசுனா நான் பேசதான் செய்வேன். உனக்கான பொம்பளை நான் அடங்கி போடுவா பொம்பளை நான் அடங்கி போன அவசியம் கிடையாது. அடங்கித்தான் போகணும். இந்த சொல்லில என்கிட்ட சிவகாமிட்ட செக்கு செல்லாது. வேற எவ்வளவு இழுத்தா செக்கு அவன்கிட்ட பேசு. ஒரு பெண்ணுக்கு அழகு எது வரைக்கும்? என்ன ஒரு பெண்ணுக்கு அழகு எது வரைக்கும்? எல்லாமே அழகுதான் பெண்ணுக்கு. இல்ல கோடிக்கு ஒரு வெள்ளை குமரிக்கு ஒரு பிள்ளை உங்களுக்கு ஒரு புள்ள பிறக்கிற வரைக்கும் தான். ஆனா எங்களுக்கு அப்படி இல்ல. அப்புறம் எங்களுக்கு சாகுற வரைக்கும். இப்படி சொல்லிட்டு ஊரை எங்களுக்கு பருவமே மொத்தம் 5 பருவம் இருக்கு. என்னென்ன பருவம்? முதல் எடுத்தனே மிளகா பஞ்சு பருவம், சரி, 2வது வில்லம்பு பருவம், 3வது பொட்டிப்பாம்பு பருவம், 4வது கோயில் மணி பருவம், 5வது பழைய துணி பருவம். ஒவ்வொரு பருவத்துக்கும் வயசு இருக்கு. எப்படி தெரியுமா? ஒரு வயசுல இருந்து 15 வயசு இருக்கு மிளகா பஞ்சு வயசு. 10 ரூபாய் கொடுத்து பாரு மிளகா கடிச்ச மாதிரி கோப்படுறான். 15 வயசுல 30 வயசு இருக்கு வில்லம்பு பருவம். இழுத்து விட்டா எப்படி போய் பொது அந்த மாதிரி இருக்கிற மொட்டைச்சவர் ஊர் ஆக்கர் போட்டு விட்டுருங்க. மைசூருக்கு ஆபரேட்டர் ராஜா மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் பொட்டி பாம்பு பருவம். போட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சிருப்பேன். மூலியை திறந்தன விளாக்கும் தூக்குது. கையை வச்சு 2 தட்டு தட்டி ஊதுனாத்தான் பாம்பு சைஸா மண்டி. அதே மாதிரி 45 இருந்து 60 வயசு வரைக்கும் கோயில் மணி வயசு. கோயிலுக்கு போ முரட்டு மணியா கட்டி கிடக்கும். எந்த பிரயோஜனம் கிடையாது. யாராவது போய் ஆட்டி விட்டாலே தொங்கின்னு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி 60 வயசுல இருந்து சாக போற வயசு வரைக்கும் பழைய துணி வயசு. துவச்சு கொடியில காய போடு. பெரிய புயலே அடிக்கட்டும் எனக்கு என்ன செவனேன்னு உள்ளவனுக்கு எங்களுடைய வயசு இல்ல. எனக்கு என்ன வயசு தெரியுமா? என்ன வயசு? நமக்கு முதல் வில்லம்பா இருந்துச்சு. என்னைக்கு நாள் வழிச்சாலையில இருந்து பொத்துன விழுந்தனும் பழைய துணி வயசாவே முதல் கட்டைய பாரு. பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து பொம்பளை பிள்ளைக்கு எல்லாமே பருவத்துல அழகுதான். ஆமா, பெண்ணிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஆணை இல்லைன்னு இருக்காங்க. பொம்பளை பிள்ளை நான் வேணும், ஒரு சபை நிறையருக்கு பொம்பளை பிள்ளை நான் வேணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளை நான் இருந்தா தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இல்ல நீ பாத்தீங்கன்னா 90 வயசு வரையும் பாத்தீங்கன்னா நீ பாட்டு வீதியில தான் தெரியணும். கல்யாணத்தை பத்தி சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன். சரி, இந்த கல்யாணத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? பொம்பளை அந்த விஷயத்துல மட்டும் அடிபணிதான் போகணும். எதுக்கு அடிபணிக்கணும்? நான் கல்யாணம் பண்ணிடுறேன், என் முத பொண்டாட்டி செத்து போயிடுறான். என்ன பண்றேன் தெரியுமா? அவ போட்டு அவ பெருசா புடிச்சு போட்டு சீரியல் லைட் போட்டு சாமி ரூம்ல வச்சு குத்து விளக்க பக்கத்துல வச்சு உங்களை கல்யாணம் பண்ணி கூட்டு போயிறேன். என்ன சொல்லுவேன்? அம்மா, இவதான் உங்க அக்கா, இவ இருந்த இடத்துல நீ இருக்க போற. விளக்கு ஏற்றி அவளை கும்பிட்டு வலது காலத்துக்கு வச்சுவாமாண்டே. உங்க மனசு குறிப்பாகும். ஒவ்வொரு விஷயத்துல ரசிச்சு ரசிச்சு சொல்லுவான். ஆஹா, இப்படித்தாண்டா உங்க அக்கா சாம்பார் வைப்பா. அடடா, உங்க அக்கா இப்படித்தாண்டா ரசம் வைப்பா. இப்படித்தாண்டா உங்க அக்கா டீ போடுவா. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களை ரசிப்போம். நீங்கள் அதே மாதிரி உங்க மனசு குறிப்பாக அக்கா மாதிரி செய்யணும் போல. நீங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. உங்க முதல் புருஷன் செத்து போயிட்டான். அவன் போட்டாவை பெருசா போட்டா பிடிச்சு 2வது புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு போய் இல்லையா இவர் தான் உங்க அண்ணன், இவர் இருந்த இடத்துல நீங்க இருக்க போறீங்க. எங்க இப்ப பொம்பளைக்கு ஆம்பளைக்கு உள்ள வித்தியாசம் தெரியுதா? நீ 2 பொண்டாடி கட்டினாலும் சரி, 3 பொண்டாடி கட்டினாலும் சரி, பொம்பளை பொறுமை பொக்கிஷம். இப்பதான் பாத்தீங்கன்னா வச்சுக்க, மொத புருஷன் இருக்கான், அவன் செத்து போக மாட்டேன்றான். அப்படி சப்போஸ் செத்து போயிட்டா இருந்து உசுரை எடுக்கிறான். ஆனா அப்படி செத்து போயிட்டா வெளிய போட்டாவா உன்னை மாட்டி அவனுக்கு ஒரு சீரியல் சட்டை போட்டு நல்ல 2 பக்கத்து ஒரு குத்து விளக்கு ஏத்தி உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இதுதாங்க என் முத புருஷன், இவருக்கு ஒரு குத்து விளக்கு ஏத்துக்கா, நீங்க ஏத்துவீங்களா? சரி, கல்யாணம் ஆச்சு. சரி விடுறா, புருஷனையும் ஜாமீன் போயாச்சு. இப்ப நீங்க நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறோம். ஏங்க இப்படித்தான் என் முத புருஷன் செஞ்சாருன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ? செருப்ப கட்டிய உன்னை கப்ப கொடுத்து அப்ப தெரியுதா? அப்ப பொறுமையின் பொக்கிஷம் யாரு? பொம்பளை நான் தான். ஒரு விஷயத்துக்கு தாமா தாய் குழந்தை பேர் வச்சிருக்கான்.
கொற்றாரவளே அம்மா ஓ மேலே இருக்கமா அம்மா ஒரு தலை இடிச்சு போயிருக்கமா கொற்றாரவளே அம்மா ஓ மேலே இருக்கமா அம்மா தலையை இடிச்சு போயிருக்கமா சிச்சி எத்தனை செண்டு ஒரு ஏக்கர் அடி கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல கையா இருக்கியா அடி உன் கருமேக கூந்தலுக்கு உன் கால் கொலுசு சத்தத்துக்கு அடி வடிவான வடிவலது வாக்குயில் போல் சத்தத்துக்கு பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே சுத்தமா நெல் சொல் நாட்டு கேட்கலாம் அதை கட்டல ஒரு வாயம் வந்து பாடு ஏன் கோவிக்கிற இப்ப உனக்காக மயக்க தெளிகிற மாதிரி ஒரு பாட்டு அத்தமது ஒண்ணு நினைச்சு அமனமாக அம்மனம்மா படுத்தீங்கன்னா நான் எவிட்டு போயிரும் பாத்துக்க ஒரு பப்பி வேற உட்கார்ந்து இருக்கு குயில் கத்தும் தோப்புக்குள்ள ஒரு குயில் கத்தும் தோப்புக்குள்ள நீங்க ஒரு வக்கீல் டைவர்ஸ் கேஸ் கேட்டு வந்தா போயா கிட்டா பொம்பளை பிள்ளைய விட்டு விட்டு பெட்டியில வந்து குறுக்கு குத்தா குத்தி கிடக்குறா அப்படியா தப்பா விட்டலாம் அது பார்த்த பிளேடு மாதிரி பொடி சண்டைக்கு வந்த கிளி கதை சொல்லி பேசுதடி வந்த கிளி கதை சொல்லி பேசுதடி வெக்கமா 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 குட்டாலத்து மாறி நாம் வாடி அதே வேகமா ஆடாத மூட்டு புரிஞ்சிருன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. சுகர் மாத்திரை போட மறந்துட்டா வேற ஒண்ணும்டா. ஆத்தாடி பிரசவ மாத்திரை போடலையா? 3 மாசம் தான் பிரசவத்துக்கு. அடி பொட்டு வச்ச தங்க கோடம் தங்க கட்டி ஏய் புடிச்சுக்க புடிச்சுக்க நரம்ப புடிச்சு ஒரு பக்கத்து விண்ணு விண்ணு என்னம்மா அப்படி பண்ணியிருந்தா பரவாயில்லையே. ஏமா நீ வேணா குடும்பத்தை கட்டுப்பாட பண்ணி பாருங்க. அப்படியா யாரு இருக்காரா? இருக்கட்டும். அதான் என்ன சொல்ல வரேன், 5,000 ரூபாய்க்கு மணி மாலை
இல்லடி பத்தாண்டா சிம்முடு கூட பெருசா என்னமா இருக்குதா அங்க சிறுசா ஏய் மூடே கிளப்பு ஆத்தாடி சைஸுக்கு ஏத்தாப்புலதான் போட்டிருக்காங்க தலைக்கு வச்சு படுத்துக்கையா அதான் லோடிய தலைமையா சரைச்சு வச்சிருக்கேன் சரஸ்வதி வச்சிருக்கியா பாட்டு இப்படி சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் ருசியா இருந்தா குழந்தைய தின்னு குழம்பு ருசியா இருந்தா குழம்பு தின்னு சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா நான் ரெடி அதே நீங்க ரெடியா நான் ரெடி சோப்பு போட நான் ரெடி அதே நீங்க ரெடியா நான் ரெடி நீங்க ரெடியா நான் ரெடி நீங்க ரெடியா பச்சை பாசி பவள பாசி மங்களையோ ஆயாலே பச்சை பாசி பவள பாசி மங்களையோ ஆயாலே நீங்க நல்லா பாடுறீங்க நீங்க நல்லா பேசுறீங்க நன்னா ஆடுமே நன்னா வச்சு செய்வீங்க பேஸ் ரொம்ப நன்னா ஆடுற நீங்க பருப்பு குழம்பு சாப்பிடாம இரு நீங்க ஆடுறத காட்டலாம் உங்க ரெண்டு நல்லா ஆடுங்க காதல ஓட்டுக்கிறோம் அதாவது இதுலதான் நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆமா நல்ல அழகா இருக்குங்க நன்னா சொல்லுங்க எங்க அம்மா சொன்னாங்க. நல்லா தூக்கி வச்சு புகழுங்க எங்க வீட்டுல எங்க மாமி எங்க அம்மா சொன்னா அடே ஆனந்து இன்னைக்கு நீ போயிட்டு வரையில விஷ்ணு முரட்டு பசுவ மாடா கூப்பிட்டு வருவேன்னு நல்ல கறவை மாடை வந்திருக்கு நல்ல பீச்சு வா தெல்லி சிந்து மாடு ஏனா உங்களுக்கு பீச்ச தெரியுமா எனக்கு தெரியும் நல்லா இந்த கறவை மாடு நல்ல பீச்சு 4 லிட்டர் வருமாக்கும் இப்ப பின்னாடி என்ன செய்ய போற ஏய் இச்சி மச்சையா எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிருந்ததான் தாலி தூங்கி இருக்கும்ல நான் நம்ப மாட்டேன் நான் நம்பணும்னா நீங்க பாவடைய தூக்குங்க காலில் மிஞ்சி போட்டு மிஞ்சி போடல ஏய் போட்டிருக்கையா போட்டிருக்குது அது வலுப்பு வரும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்க சொல்லுங்க வலுப்பு வரும் இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேல தூக்கிட்டா இங்க தரலான்னு போயிடும் அப்படியா சரி வேணாம் இறக்கி விடுமா உங்களுக்கு ஓகேவே எனக்கு ஓகே ஆமாங்க தேவைப்படுற நேரம் தூக்கிக்கிறோம் ஏங்க தும்மா நாம் காயாயே என்னது கும்மாயா நாமிக்காவ அது நான் இல்ல ஹிந்தியில கேட்கமா அப்படின்னா பிள்ளைக்கு ஹிந்தி புரியாது வேற புரியுதா இங்கிலீஷ்ல கேட்கிறேன் ஹலோ மேடம் நல்ல பீச்சம் திஸ் இஸ் வாட் இஸ் யுவர் நேம் என்னது வாட் இஸ் யுவர் நேம் உள்ள ஜட்டி போட்டுருக்கலான்னு கேக்குறாங்க ஏங்க இல்ல எனக்கு தைக்கணும்னா 2 மீட்டர் வேணும் நாங்க அதனால நான் தைச்சு போடுறேன் உங்க பேர் என்ன என் பேரு அது அது பேர் என்னன்னு கேட்டா அதா அது அதுதாம்மா எது என் பேரு தான் அது அதுதான் அதுதான் என் பேரு அது அதுதான் எது என்ன முட்டா பேர என் பேரு அது 4 லூசா தப்புல லூசா பேர் என்னன்னு கேட்டா அதுவா பேர் என்னமா பேரு அது சரி உன் பேர் அது என் பேர் இது எது இது எது நல்லா இருக்கு அது இது உங்க பேர் என்னமா இப்ப பேரு மாத்திட்டேன் நீ என்ன பேரு என் பேர் சக்கு அப்ப என் பேர முக்குன்னு வச்சுக்கிருவான் எப்ப பிள்ளை பிறந்தா என்ன வைப்ப நக்குன்னு பேர் வைப்பான் நல்ல அழுக்கு அதனால உங்களை எப்படி காதலிக்கிறேன்னா என்ன அந்த சிவரஞ்சனி ஆகத்துல 2.5 சுதியிலே ஜீவன் இங்கு ஓயாமல் இசைக்கின்றது உங்கள் ஞாபகம் ஊழலாமல் இருக்கின்றது பாசங்களோ பிரித்தாலும் பிரிசாரே காலங்களோ கரைதாலும் கரையாதது ஒரு ஜீவன் பாடல்
மனத்தில்
இங்கு வள்ளி நாயகியாக வேடம் தாங்கி நடிக்கும் ராதாஸ்ரீ அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மலர்மாக அழைத்து கௌரவிக்கப்படுகிறது. மலையாண்டி கருவாண்டி கருவாண்டி மலையாண்டி பழங்கி மலையாண்டி வரவேண்டி வருவோடி அருள்வாண்டி வரவேண்டி வருவோடி அருள்வாண்டி வருவாண்டி கருவாண்டி மலையாண்டி பழங்கி மலையாண்டி 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 திலத்தாண்டி அந்த திலத்தாண்டி மலையாண்டி
எங்கெங்கு மாண்கின்ற இலான சக்தி மாதா அமைதி வழி கண்டவளை அழகு பருவம் கொண்டவளை அன்னை முத்துமாரி உமையே எம்மையாளும் தேவியே ஏகாந்த நாயகியை காளி நீலி திரிசூரி என்றாம் சொல்லக்கூடிய அந்த அத்தனை அவதாரங்களுக்கும் சொந்தக்காரியான அந்த ஆதிபரா சக்தியை உணர வேண்டும். வணங்கி பிறகு நமது பணிக்கு செல்ல வேண்டும். வேகாது வாங்கியிருக்கும் ஆதிபரா சக்தியவே வேறு முருகன் நின்னையவே வெந்து வரம் தந்திடுவாள். ஏற்காடு வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தியவள் வேல்முருகன் அன்னையவள் வென்று வரம் தந்திடுவாள். பார்க்கடலால் அவள் கருண் வீரவிடவே செய்திடுவாள். பார்க்கடலால் அவள் பெருமை பெருகிடவே செய்திடுவாள். பக்தர்களை கண்ணி வைப்பு எப்போதும் காத்திடுவாள். வீட்டாய் வாழ்ந்திருக்கும் ஆதிபரா சக்தியவள் முருகன் அன்னையவள் வென்று வரம் தந்திடுவாள். தீராத பிள்ளைகளெல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வங்கள். தீராத பிள்ளைகளெல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வங்கள். போராடும் காவல்கள் போராட்சி போலாம். திருச்சாம்பல் அனைவரை தீர உடனே காப்பவெல்லாம் திருமாலின் சோதரியம் ஆதிபரா சக்தியவள் முருகன் அன்னையவள் வென்று வரம் தந்திடுவாள். ஏகும் நிறைந்தவளா வேதாந்தருமியா மங்களமாய் வாழ்வழிக்கும் அதிகண்ட தாழ்வளா சங்கரனோட நாரணனா பதித்திடுவன் தேவதையா வேதாடு வாழ்ந்திருக்கும் வேல்முருகன் அன்னையவள் பெருகியதை எழுந்திடுவாள். பெருகியதை எழுந்திடுவாள். பக்தர்களில் கண்ணி வைப்பு எப்போதும் காத்திடுவாள். வென்று வரம் தந்திடுவாள். வென்று வரம் தந்திடுவாள். நன்றி நன்றி. குறைய மழை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிச்சி நிலத்திற்கு தலைவருமான எனது தந்தை மன நம்பிராஜனுக்கும் நங்கை முகழுக்கும் விளக்கு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த வெள்ளியாகிய நான் 5 வயதிலிருந்து அறிய பருவத்திலிருந்து அந்த மிருக பெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலையிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வெள்ளியாகிய என்னை எப்பொழுது ஆட்களும் போகிறாய் முருகா 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 முருகா. நான் இந்த உலகத்துல பிறந்ததே அவருக்காக தான், இங்க வந்திருக்கிறதும் கூட அவருக்காக தான். எந்த குழந்தையும் பிறக்கும் பொழுது பேசுவான், ஆனால் அந்த வழியாகப்பட்டவள் பிறக்கும் பொழுதே குகா குகா என்றவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பிறந்தவள். அப்பேற்பட்ட வள்ளியாகிய நான் என்றைக்கு அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பிறந்தனால் அன்றை எழுந்து வேறு எந்த ஒரு நாமங்களையுமே நான் உச்சரிப்பதே கிடையாது. நான் பேசுவதெல்லாம் அவரை பற்றி, நான் பாடுவதெல்லாம் அவருக்காக. என் சிந்தையில் இருக்கும் சிந்தனைகள் அத்தனையும் முருகா 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 என்றுமே சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்பேற்பட்டவருக்காக நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன். எப்படி வருவார், எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார் என்ற பல எதிர்பார்ப்புகளோடு காத்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகினை எப்பொழுது ஆட்கள் போகிறாய் முருகா முருகா முருகா. குயில சேவல பார்த்து படிக்குது பாட்டு
நீயும் பதில் சொல்லு கேட்டு மாமா மயங்கிடலாமா மாமா மயங்கிடலாமா பார்த்து படிக்கிற பாட்டு நீயும் பதில் சொல்லு கேட்டு மாமா மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா பார்த்து படிக்கிற பாட்டு நீயும் பதில் சொல்லு கேட்டு மாமா மயங்கிடலாமா ஏ மானே மயங்கிடலாமே மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா மயங்கிடலாமா மாமா வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பந்தளத்தில் கண்டெடுக்கப்பட்டு எனக்கு வள்ளிக்கிழங்கு பேர் சூட்டி இதை சீரோடும் சிறப்போடும் எனது தந்தையும் 7 அண்ணன்களும் வளர்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் எங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஏகம். என்ன ஏக்கம் அப்படின்னா, பிறந்தது எல்லாமே ஆம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு அவருக்கு. இப்ப எல்லாமே பிறந்தது எல்லாமே ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கே, நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமேன்னு எங்க அப்பாவுக்கு ஆசை. எங்க அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த ஆசை வருமா? அதிகமே ஆசைதான். ஏன்னா பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வேணும்ல கண்டிப்பா. பொம்பளை பிள்ளை காலையில எந்திரிச்சு சாணம் போடணும், அப்புறம் 10 பாத்திரம் விளக்கணும், அப்புறம் எங்க துணியில எல்லாம் துவைச்சு போடணும், அப்புறம் சோறு ஆக்கணும், குழம்பு வைக்கணும், நிறைய வேலை இருக்குல்லம்மா. பொம்பளை பிள்ளை இருந்தா ஒரு வீட்டுல பொம்பளை பிள்ளைய காலையில எந்திரிக்கணும், வாசல் தெளிக்கணும், கோலம் போடணும், அப்புறம் பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், இந்த வேலையெல்லாம் இருக்கு. வீட்டுக்கு பொம்பளை வேணும்ல. ஆம்பளை அதுக்காண்டி பொம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை என்ன பண்ணுவீங்க நீங்க? நாங்க திண்டு தூங்குவோம், எல்லாம் இங்கிட்டு விளையாட போவோம். நீலாம் விளையாட போவா, தின்னு புட்டு தூங்குறதுக்கு நீலாம் ஏன் உயிரோட தெரிகிற? முதல்ல விற்கம் இல்லாம மருந்தை குடிக்கலாம் தான் பாக்குறேன். மருந்துல இப்ப ஒண்ணும் பவர் இல்ல, பூரா சரக்க குடிச்சு ஒண்ணு இல்ல உள்ளுக்குள்ள. உனக்கு மருந்துக்கு பவர் இருக்காது, உன்னோட பவர் அதிகம் அதிகம். தாக்கி அடிச்சிடாத. ஆமா, எல்லாருக்கும் ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, ஒரு குடும்பத்துல வரிசை ஆம்பளை பிள்ளையாவே பிறகு அவளுக்கு ஆசை இருக்கு, பொம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு. வரிசை பொம்பளை பிள்ளையாவே பிறகு அவளுக்கு ஆசை இருக்கு, ஆம்பளை பிள்ளை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆமா, இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு குழந்தையே இல்லை தெரியுங்களா? ஆனா அதை பார்த்து நம்ம இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா யாருக்காவது இருக்கிறது போதும், இந்த ஜென்மத்துல கடவுள் நம்மளுக்கு இப்படிலாம் கொடுத்துருக்காரு, இது போதும்,
ஆனா யாராவது கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? நாத்தாடி என்ன கொடுத்தாலும் பத்தாது, இன்னும் வேணும் 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 அப்படின்னு மனசு கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணம் யாருக்கு? மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நம்மளுக்கு மட்டும் அந்த ஆசை, இந்த எண்ணங்கள் எல்லாமே எதிர்மறையாக இருக்கக்கூடிய சிந்தனைகள் யாருக்கு அப்படின்னா மனிதனுக்கு. என்ன கொடுத்தாலும் பத்தாது. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மனமா. போதுமே யாராவது சொல்லுவோமா? கிடையாது. மனம் ஒரு குரங்கு ஒரு இடத்துல இருக்காது, அங்கே எங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். அதே போல மனிதனுடைய மனதாகப்பட்டது நிலையற்றது, ஒரே மாதிரி இருக்காது, அப்படியே தாவிக்கிட்டே இருக்கும், அலைப்பாயும். ஆனா இந்த மனசு அலைப்பாயாமல் ஒரு நிலைப்படுத்தி வாழ்ந்தா சொர்க்கம். ஆனா இந்த உலகத்துல முடியாத விஷயம் அது மட்டும்தான். அப்பேற்பட்ட மனசு இருந்தாலும் எங்க அப்பா நாட்டுக்கே மனதாக இருந்தாலும் அவருக்கு தகப்பென்ற முறையில ஆசை பெண் குழந்தை வேணும் அப்படின்னு. அதனால முருகப்பெருமான்ட்ட வேண்டிக்கிட்டாரு, முருகா எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அதை இப்படிலாம் காட்டில் கொண்டாந்து விட்டு திணை விதைத்து அறுவடை செய்து அந்த பிள்ளை கையால் படைக்க வேண்டிய முருகான எங்க அப்பா வச்சு நிறுத்துக்கிறேன். நிவர்த்தி செய்யணும், அதுக்காக நான் வந்திருக்கேன். உங்க வீட்டுல ஆம்பளையில இல்லையா காவலுக்கு போ, நீ ஏமா போற? அத சொல்லாத, வெக்கம் இல்லாம சொல்ற பாரு. எங்க வீட்டுல ஆம்பளை நீ தானே? ஆமாம்மா, நாங்க இருக்கும்போது நீ ஏன் பாரு காட்டுக்குள்ள? நாங்க போய் அண்ணன் தம்பி எல்லாம் 7 பேர் நீ போ வீட்டுக்கு போமா. இப்பதான் வெக்கமே இல்லையா உங்க அண்ணன் தம்பிக்குன்னு கேட்டேன். ஆமா, ரோசா வந்துருச்சுல, நீயே கேட்டுட்டு நீயே சொல்லிக்கிற. நான் காவலுக்கு போறேன், எங்களுக்கு ரோசா வந்துருச்சு, நீ உள்ள போமா. அப்படியா? நாங்க காவல், எனக்கு ரோசா வந்துருச்சு, நான் உள்ள போறேன். அப்படியா? ரோசா வந்தா உள்ள போக கூடாது, வண்டியில ஏறி வீட்டுக்கு போயிடணும். வண்டியில ஏறி வீட்டுக்கு போனா காசு கொடுக்க மாட்டாங்க காலையில. அப்ப எதை விட்டு அவ எல்லாத்தையும் விட்டாத்தே காசு கிடைச்சா? அப்ப காட்டுக்கு போகணும், கண்டுக்கிறதுமாக காவல் பார்க்கணும், எங்க அப்பா சொன்ன நல்ல பேர் வாங்கணும். இருந்தாலும் அதே நேரத்தில் என்னுடைய மனசுல நிறைய ஆசைகளா இருக்கு. ஆசைகள் தான் சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட ஒரு ஆசைகள். இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததுல அந்த ஆசைகள் எல்லாமே இன்றைக்கு இந்த உலகத்துல பிறந்தனும் அன்றைக்கே ஏற்பட்டுள்ள ஆசை. அதனாலதான் அளவே கிடையாது, எல்லாருக்கும் சொல்லுவேன். ஒரு மனிதன் ஆசை இல்லாம இருக்க முடியாது. ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதனுக்கு சமம். ஆசை இருந்தா தான் ஒரு லட்சியத்தை போய் அடைய முடியும். ஆமா, அப்பா ஆசை இருக்கணும். ஆனா பேராசையை போக கூடாது, பெரு நஷ்டமாயிரும். நஷ்டத்துல நஷ்டம் பெரு நஷ்டம். ஆனா எல்லாத்துக்கும் இதெல்லாம் சொல்ல நல்லா இருக்கு. அதே இந்த புத்திமதியெல்லாம் நம்மளுக்கு எடுத்துக்கணும்னா ரொம்ப சிரமம். அடுத்தவங்களுக்கு இந்த உலகத்துல புத்திமதி சொல்றது ரொம்ப சுலபம். அதே நம்மளுக்கு அதை எடுத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப வேப்பங்காய சாப்பிடுற மாதிரி இருக்கும். நாத்தாடி வேப்பனையை குடிச்ச மாதிரி உனக்குள்ள அப்படித்தான் இருக்கு. எல்லாம் நீ நல்லா ஒருவருக்கு தானே பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, இருந்தாலும் கூட என்னுடைய காதலை சொல்ல. எப்பேற்பட்ட காதல் சொல்லவா? மணியே மணிக்குயிலே மாளுகிழும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியடையில் நடையழகே தொட்டையிடம் பூ வணக்கம் துளிக்கரமோ தொடங்கி நிற்கும்
அருணகிரிநாதனுக்கு அருள் கொடுத்தபடி சுரணை விதம் செய்த சுப்பிரமணிய கடவுளை ரேக்கிய சோர் சாமம் அதிரமணம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வேதங்களுக்கும் தலைவனான் என்று அகந்தே கொண்ட பெருமனை சிறசில் கொட்டி சிறையில் அடித்தவனே சிந்தையில் என்று அணுவம் மாய்கை கண்மம் என்று மும்மலத்தையும் அறிந்தபடி கபரம் அருள் தரும் ஆதிமூலமே ஐயனே என்னை அருள்வாயாக முருகா 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் அத்தனை பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் சொந்தக்காரனுடைய முருகன். இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் உண்டு, 7151 மொழிகள். அத்தனை மொழிகள் இருந்தாலும் கூட எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, முருகனுடைய கரங்கள் 12, கண்கள் 18 வைத்துக்களுடைய ஆயுதமாகப்பட்டது 1. அப்பேற்பட்ட தமிழ் எழுத்துக்களுக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் உண்டு. அதனாலதான் முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம எல்லாமே வணங்குறோம். இந்த உலகத்துல முதலாக தோன்றிய மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி. அதிக எழுத்துக்களை கொண்டது நமது தமிழ் மொழி. 247 எழுத்துக்களை கொண்டது அதிகமாக. தமிழர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்பதால் முருகனை தமிழ் கடவுள் அப்படி நம்ம எல்லாமே சொல்றோம். எல்லாரும் எத்தனையோ தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், இப்படிதான் தெய்வம் இருக்கும். இத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் கூட யாரை கேட்டாலும் உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்கும், யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டாக்க முருகனை தான் சொல்லுவாங்க. தமிழகத்துல இன்றைக்கு முருகனுடைய பக்தர்கள் கூடுகிட்டே போய்கிட்டே இருக்க தவிர குறைய வாய்ப்பே இல்லை. அப்ப எப்பேற்பட்ட கடவுளாக இருப்பாங்க? தமிழ் மொழிக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழர்கள் நம்மளுக்காக தமிழ் கடவுளாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கலியுக கந்தராக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறார். தண்டிக்க தெரியாதவன் தண்டாயுத பாணி, எதிரியை கூட தண்டிக்க மாட்டார், அடைக்கலம் கொடுக்கக்கூடியவன் என்னுடைய முருகன். அப்பேற்பட்ட ஒரு சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் போர் எடுக்கும் பொழுது ஆரம்பத்துல சூரபத்மனுக்கு முருகனை பிடிக்கவே பிடிக்காது. முருகன் நினைச்சாவே கோபம், வெறுப்பு, பொறாமை, இந்த எண்ணங்கள் மட்டும்தான் நிறைய இருக்கும். ஆனா பாருங்க, அப்பேற்பட்ட சூரபத்மனுடைய மனதை மாற்ற வைத்தார். போர்க்களத்திலே போர் ஆரம்பிச்சு சூரபத்மன் கூட இருந்த அத்தனை பேர்களும் இறந்து சூரபத்மன் நிராயுத பாணியாக ஒத்தால நிற்கிறேன். போர்க்களத்திலே பார்த்தார் முருகன் தன்னுடைய சுயரூபத்தை அப்பதான் காமிச்சார். சுயரூபத்தை பார்த்தவுடனே என்னுடைய மனமாகப்பட்டது மாறியதான். சூரபத்மனை அழிக்காமல் 2 கூறுகளாக பிளந்து, ஒரு பக்கம் சேவலாகவும் மற்றொரு பக்கம் மயிலாக வைத்துக் கொண்டு தன்னுடனே வைத்துக் கொண்டு அழைத்து கொடுத்தவர் தன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் தன்னை வணங்கினால் மட்டும் போதாது என்று சூரபத்மனையும் வணங்க வைத்தார். வேலும் போற்றி மயிலும் போற்றி எதிரியை கூட வணங்க வைத்து அழகு பார்த்தவர் முருகன். அப்பேற்பட்ட முருகனை வணங்க வேண்டும். அவர்தான் காதலிக்கிறேன், அவர்தான் கல்யாணம் பண்ணணும், அதற்காக வந்திருக்கேன். இப்படிய திருமணம் மிக விரைவாக நடைபெற வேண்டும். முருகா 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 முருகா. வள்ளி திருமண நாடகம் அருமையான ஒரு சிறப்பான ஒரு நாடகம். இந்த வள்ளி திருமண நாடகத்தை பார்க்கிறவர்களுக்கு செவ்வாதோஷம் முடிச்சோம்னா செவ்வாதோஷம் நீங்கும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுமா. காரணம், இந்த கதையை வர்ற எல்லாமே ஒரே கல்யாணம் தான். முதல்ல பார்வதி கல்யாணம், ஆரம்பத்துல பார்வதி கல்யாணம், முடிவுல வள்ளி திருமணம், இடையில ஒரு திருமணம் நடக்கும். அப்ப இந்த கதை எல்லாமே வெறும் திருமணம் தான். அப்ப பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும், கைகூடும் அப்படின்ற ஐதீகம் உண்டு. நிச்சயமாக எல்லோரும் வீட்டுக்கு போகாம அமைதியா இருந்து இங்கே படுத்து தூங்கினாலும் பரவாயில்ல, உட்காந்துக்கிட்டே தூங்கினாலும் பரவாயில்ல, இங்கே இருந்தது நாடகத்தை முழுமையாக பாருங்க. ஆமா, இருந்தாலும் ரொம்ப அமைதியா இருக்கு. என்ன காரணம்? சுரேசன் ஆனா இப்படி அமைதி பார்த்ததே இல்லை. ரசிக்கிறாங்க அப்படியே உண்மை அதுதான். நீங்க என்னென்ன சொல்றாங்கன்னு ரசிக்கிறாங்க அப்படி. ஆமா, இப்பேற்பட்ட நாடக ஆசிரியர் தங்கவேல் ஐயா அவர்கள். நான் பார்த்தது கிடையாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாரு பார்த்தது? ஆமா, நீங்களே பார்க்கணும், நான் எப்படி பார்த்திருக்கேன். நம்மளுக்கு பார்க்க வாய்ப்புல நாங்க 70 வயசு கிழவனா இருக்கலாம், சொல்றேன். நம்ம யாருக்குமே பார்க்க வாய்ப்பு இல்லை. உன்னை விட 2 வயசு தானே இளமை. அப்பேற்பட்ட மகான்கள்லாம் பிறந்த இந்த புண்ணியமான பூமி. இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னா எல்லாராலையும் வர முடியாது. உண்மையுமே எனக்கு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதனால இப்போ வந்து சின்ன பிள்ளை அண்ணன் எல்லாமே சொன்னாங்க, அதற்கு பிறகுதான் எனக்கு தெரியும். ஆமா, ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், எல்லாருமே வர முடியாது. அந்த வாய்ப்பு எங்களுக்கு கடவுள் புண்ணியத்தால அவருடைய தங்கவேல் ஐயா அவருடைய அருளால எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. துள்ளி துள்ளி போகும் இவர் போட்ட மெட்டு அதெல்லாம் அங்க போயிருச்சு. நீங்க எழுதி சினிமா துறையில போய்
ஆமா அங்க அந்த பாடல் எல்லாருக்கும் வெளியில தெரிஞ்சிருக்கு. அவர் வேற இடத்துல எழுதுனது. ஆமா அது இப்படியே அவங்க வேற இந்த கதை இத வார்த்தையில போட்டு அப்பேற்பட்ட புண்ணியமான பூமி அன்புலங்களுக்கும் மற்றும் ஊர் கிராமத்தார்களுக்கும் நன்றி 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 கொடுத்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அருமையான ஒரு ஒளிபெருக்கி. ஒரு நாடகம் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா ஒளிபெருக்கி வேணும். முதல்ல ஒளிபெருக்கி நல்லா இருந்தால் தான் நாடகம் நல்லா இருக்கு. வரிசையா 30 நாள் ஒரு நாள் இடைவிடாத ஒரு நாடகம். அப்படியே இருந்தாலும் பாருங்க எங்களுக்கு பாட முடியலனாலும் எங்களால நம்ம பாடிடலாம் அப்படின்னு பார்த்தாவே பேசும் பொழுதே நம்மளுக்கு ஒரு தைரியம். பேர் அழகான முறையில் ஒரு அற்புதமான முறையில் ஒரு ஒளிபெருக்கி பேர் செல்வி செல்வி ஆடியோஸ் அன்புகளுக்கு நன்றி. அதில் பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நன்றி 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 கொண்ட வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்கம் எழுங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி 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 கொண்ட வணக்கம். அதே போல அருமையான ரசிகர்கள் நல்ல ரசிக அமைதியாக இருந்து நல்லா ரசிக்கிறீங்க. அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதற்கு அடுத்தபடியாக எங்களையெல்லாம் இங்கு வரவழைத்து எங்களுக்கெல்லாம் பெருமைகளை சேர்த்து கொண்டிருக்கும் நாடக அமைப்பாளருமான அன்பு அண்ணா இன்னத்தை மீட்டும் இசைப்பாடு பூவை போல் பூவை புயல் காட்சி தோகை போல் தீவை நடு ஆட்சி எங்கே நான் காண்பு அப்பேற்பட்ட ஆண்டாள் அந்த திருமாலை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல செஞ்சிலட்சுமியாகப்பட்டவள் நரசிங்க பெருமாளை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல நானும் அந்த முருக பெருமாளை திருமணம் செய்வேனும் திருமணம் செய்து எனக்கும் ஒரு சிறப்பு உண்டாக என்பதற்காக என்னுடைய பிறப்பாகப்பட்டது. இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி ஒரு தெய்வீகமான காதல், புனிதமான காதல், தேசமான காதல். என்னுடைய காதல் தேசமான காதல். எப்படி ஏற்பட்ட காதல் என்று சொல்லலாமா? மாதவன்
மாதுளம் கணிதிலே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே சின்னமயில் நம்மயிலே மாறன்கனை போடும் இளமாளிதனில் பாடும் மொழியே மாறன்கனை போடும் விழியே இளமாளிதனில் பாடும் மொழியே பாடு